எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு சூப்பர் டேஸ்டான ஆனியன் சமோசா பார்த்துடலாமா? நான் வந்து கோதுமை மாவில் செய்கிறேங்க. கண்டிப்பாக அதை செஞ்சு பாருங்கள், சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து 1 கப்பு கோதுமை மாவும் அதோட கொஞ்சமாக மட்டும் உப்பு சேர்த்துட்டு, நீங்கள் எந்த எண்ணெய் சமையலுக்கு யூஸ் பண்ணுறீங்களோ அந்த எண்ணெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உப்பு எண்ணெயும் நல்லா மாவோட நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா டைட்டாக பசைஞ்சுக்கோங்க. ரொம்ப பூரி அளவுக்கு டைட்டாகவும் இருக்கக்கூடாது, அதே போல் சப்பாத்தி அளவுக்கு ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது. பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக மட்டும் தண்ணி ஊற்றி பசைஞ்சுக்கோங்க. இந்த 1 கப்பு மாவுக்கே நம்மளுக்கு வந்து நிறைய சமோசா கிடைக்கும். அதனால் ஃபஸ்ட் டைம் செய்கிறீங்க அப்படின்னா பார்த்துட்டு செஞ்சுக்கோங்க. கையை வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து இந்த மாதிரி பசைஞ்சுக்கோங்க. பாருங்கள், மாவு வந்து இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கணும். இது ரொம்ப நேரம்லாம் ஊறணும்னு அவசியம் இல்லைங்க. கொஞ்சம் நேரம் மட்டும் இதை ஊறினதுக்கப்புறமேட்டு நம்ம வந்து ஸ்டஃபிங் போட்டு செஞ்சிடலாம். இது மாவு ஊறுறதுக்கும் நம்ம ஸ்டஃபிங் செய்கிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். மேலாப்பில் மட்டும் மாவு காஞ்சிராமல் இருக்கிறதுக்காண்டி கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. அவ்வளோதான், இது ஒரு ஓரத்தில் இருக்கட்டும். இப்போ நம்ம உள்ளே வைக்கிற இந்த ஸ்டஃபிங் செய்வோம். பாத்திரம் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் சோம்பு சேர்த்துக்கோங்க. அதோட குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு 2 பல்லு பூண்டு. இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமேட்டு வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா நிறையா சேர்த்துக்கோங்க, அப்படின்னா தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நான் வந்து மீடியம் சைஸில் இருக்கிற 3 பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். நல்லா குட்டி குட்டியாக இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்கேன். இது வந்து வெங்காயம் ரொம்ப வதங்கக்கூடாதுங்க, ஓரளவுக்கு வதங்கினாலே போதும். இப்போ லைட்டாக வதங்கிட்டு இருக்கும்போதே குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை வந்து முழுசாக போடாதீங்க, இந்த மாதிரி நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ காரத்துக்காண்டி 1/4 டீஸ்பூன் மட்டும் மஞ்சள் தூளும் அதோட மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த மிளகாத்தூளோட பச்சை வாசனைலாம் போகட்டும். அடுப்பை வந்து சிம்மிலே வச்சு வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இந்த ஸ்டஃபிங்க்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும்தான் உப்பு சேர்த்துருக்கேன். அதோட கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட வேண்டியதான். அவ்வளோதாங்க, நம்ம வீட்டில் வெங்காயம் இருந்தாலே போதும், உள்ளே வைக்கிற அந்த ஸ்டஃபிங் டக்குன்னு செஞ்சிடலாம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. பார்த்திங்களா, சூப்பராக இருக்குல்ல? இதுவே நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது வந்து நல்லா ஆற வச்சிடலாம். இப்போ தாங்க முக்கியமானது, அந்த ஷீட் வந்து செய்யணும் நம்ம. இது எந்த அளவுக்கு கரெக்டாக செய்கிறோமோ அந்தளவுக்கு சூப்பராக வரும். பாருங்கள், இந்த மேலே தடவி இருந்தோம்ல எண்ணெய், அதோட சேர்த்து நல்லா மாவு மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து 2 பாதியாக நான் வந்து பிரித்து எடுத்து வச்சுக்கிறேன். அப்படின்னா தான் நம்மளுக்கு தேய்க்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதில் பாதியும் எடுத்துக்கிறேன். நம்ம வந்து சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரி நல்லா லேசாக தேய்ச்சிடணும். அதை விட நல்லாவே லேசாக தேய்ச்சிடணுங்க. நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியணும், அந்தளவுக்கு நல்லா லேசாக தேய்ச்சிருங்க. இப்போ வந்து நான் வந்து சப்பாத்தி கட்டையில் கொஞ்சமாக மட்டும் மாவு சேர்த்துக்கிறேன், ஒட்டாமல் வரணுங்கிறதுக்காண்டி. நான் வந்து மொத்தமாக 4 சப்பாத்தி மாவு அளவுக்கு தேய்க்கிறேன். எந்த அளவுக்கு லேசாக தேய்க்க முடியுமோ அந்தளவுக்கு நல்லா லேசாக தேய்ச்சிக்கோங்க. மாவு வந்து அதிகம் போடாதீங்க, ஃபஸ்ட்டு போடுற மாவே நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி மட்டும் தேய்ச்சி விட்டுட்டு நல்லா முன்னாடி பின்னாடி திருப்பி போட்டு நல்லா தேய்ச்சிக்கோங்க. இதுக்கு வந்து ஷேப்பாக வரணும்னு அவசியம் இல்லைங்க, ஏன்னா அதுக்கப்புறமேட்டு நம்ம கட் பண்ணிடுவோம். முடிஞ்ச வரைக்கும் நல்லா லேசாக மட்டும் தேய்ச்சிக்கோங்க. இது கோதுமை மாவில் செய்கிறதுனால குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாங்க, நல்லா சாப்பிடுவாங்க. நம்ம மைதா மாவில் செய்கிறதா கடையில் கொடுக்குறதோ வீட்டில் செய்கிறதோ வந்துட்டு குழந்தைங்களுக்கு கொடுக்க மாட்டோம். ஒரு சிலர் மைதா மாவே சாப்பிடக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. கோதுமை மாவில் செய்கிறதுனால என்னைக்காச்சும் ஒரு நாள் கொடுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா லேசாக இருக்கணும். இன்னுமே நான் நல்லா தேய்ச்சிக்கிறேன். எந்த அளவுக்கு நல்லா லேசாக தேய்க்க முடியுமோ அந்தளவுக்கு தேய்ச்சிக்கோங்க. எடுக்கும்போது பிஞ்சிராமல் மட்டும் பார்த்து எடுத்துக்கோங்க. நம்ம இந்த மாதிரி கையில் எடுத்தோம் அப்படின்னா நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியணும். இப்போ நல்லா தோசைக்கல் சூடானதுக்கப்புறமேட்டு எண்ணெயெலாம் தடவணும் அவசியம் இல்லைங்க. நல்லா முன்னாடி பின்னாடி திருப்பி போட்டு மட்டும் எடுத்துக்கோங்க. ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியம் இல்லை.
லைட்டாக அந்த மேலே வந்து வெள்ளை வெள்ளையாக வந்துருச்சு அப்படின்னாலே போதும். லேசாக வெந்திருந்தாலே போதும். பாருங்கள், இது எல்லாத்தையும் நான் ஒன்று ஒன்றா போட்டு ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி நல்லா கண்ணாடியாக தெரியணும். இது வந்து நம்ம வந்து இது இப்போதைக்கு அன்ஈவனாக இருக்குது. இதை வந்து நம்ம கரெக்டான இதில் வந்து கட் பண்ணிக்கிறலாம். அதனால் ஓரம் மட்டும் நல்லா கட் பண்ணிக்கோங்க. நாலு சைடுமே ஓரத்தில் கட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஸ்கொயராக செஞ்சுருந்தாலுமே கொஞ்சம் ஷேப் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நம்மளுக்கு நம்ம மடிக்கும்போது சமோசா மடிக்கும்போது கரெக்டாக அந்த கோன் ஷேப் வரும். பாருங்கள், இது எல்லாத்தையுமே நான் வந்துட்டு இந்த நாலு சைடுமே கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு மொத்தமாக 4 பீஸ் இருக்கா? 4 பீஸ் இருக்குது ரெடியாக. இப்போ இதிலையும் பாதி கட் பண்ணணும். இதை விட இன்னும் பெரிய சைஸாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து 3 பீஸாக கூட கட் பண்ணிக்கலாம். நான் வந்து 2 பீஸாக கட் பண்ணிக்கிறேன். 3 பீஸாக கட் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும். அதனால் அதுலேயும் பாதியமாக கட் பண்ணிக்கிட்டேன். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு நிறைய கிடச்சிருச்சுல. 4 சப்பாத்தி அளவுக்கு தான் போட்டோம். பாருங்கள் அதிலே எவ்வளோ கிடச்சிருக்குன்ட்டு. அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் ஃபஸ்ட் டைம் செய்கிறீங்க அப்படின்னா மாவோட அளவு வந்து பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. நான் 1 கப்பு மாவு தான் போட்டேன், அதில் இந்த அளவுக்கு கிடச்சிருக்கு. இப்போ கொஞ்சமாக மட்டும் கோதுமை மாவை தண்ணியில் கரைச்சி ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து மேலாப்பில் அதை ஒட்டுறதுக்காண்டி. இப்போ பாருங்கள் எப்படி மடிக்கிறேன்னு. ரைட் சைடில் ஒன்று, அதோட லெஃப்ட் சைடில். அவ்வளோதாங்க, ஷேப் வந்துருச்சா? ரொம்ப ஈஸிங்க இது. இப்போ நம்ம ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம்ல ஸ்டஃபிங்கு, அதை எடுத்து உள்ளே வச்சுக்கிறலாம். ரொம்ப அதிகமாக வச்சிடாதீங்க, ஏன்னா வெளியே வந்துடும். இந்த அளவுக்கு மட்டும் போதும். நம்ம மடித்தோம் அப்படின்னா கரெக்டாக உள்ளே இருக்கணும். அந்த அளவுக்கு மட்டும் உள்ளே வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து கொஞ்சமாக மாவு தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கோம்ல, அந்த மாவு எடுத்து லேசாக வந்து மேலே தேய்ச்சிக்கோங்க. அப்படின்னா தான் நம்மளுக்கு வந்து டைட்டாக ஒட்டிக்கிறோம். அது வந்து கோதுமை மாவு இல்லை மைதா மாவு எதுலனாலும் தண்ணியில் வச்சு கரைச்சி வச்சுக்கோங்க. ரொம்ப தண்ணியை வைக்க வேண்டாம், கொஞ்சம் திக்காக இருக்கட்டும். இப்போ இதை எடுத்து அப்படியே ஃபோல்ட் பண்ணிடுங்க. நல்லா டைட்டாக ஃபோல்ட் பண்ணுங்கள், அப்படின்னா தான் நல்லா டைட்டாக ஒட்டிக்கிறோம். அவ்வளோதாங்க. இது இந்த சைடு நம்ம ஒட்டணும் அவசியம் இல்லை. நீங்கள் நிறைய ஸ்டஃபிங் வச்சுருந்தீங்க அப்படின்னா மட்டும் இந்த கேப்பில் ஒட்டிக்கோங்க. ஆனால் வராதுங்க, ஏன்னா உள்ளக்கையும் லேயர் இருக்கிறதுனால வராது. வேணும்னா நீங்கள் ஒட்டிக்கோங்க. பாருங்கள், அவ்வளோதாங்க, கோன் ஷேப் வந்துருச்சா? இப்போ பாருங்கள், இன்னொன்று மடித்து காமிக்கிறேன். ஒரு ரைட் சைடு, அதோட ஒரு லெஃப்ட் சைடு. அவ்வளோதாங்க. நீங்கள் மாவு மட்டும் பிசைஞ்சிட்டு ஒரு 4 பெரிய வெங்காயம் இருந்துச்சு அப்படின்னாலே போதுங்க. நம்ம கோதுமை மாவுலே செய்கிற சூப்பரான சமோசா செஞ்சிடலாம். அவ்வளோதான். உள்ள ஸ்டஃபிங் வச்சு மேலே இந்த மாவு மட்டும் லேசாக தடவி விட்டாலே போதும். ரொம்ப அதிகமாக தடவாதீங்க. ஃபோல்ட் பண்ணி மடிக்கும்போது மட்டும் நல்லா டைட்டாக மடிச்சுக்கோங்க. அதே போல் அதிகமாகவும் ஸ்டஃபிங் வச்சிடாதீங்க. பாருங்கள், அந்த மாதிரி நல்லா இழுத்து மடிச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி மடிக்கிற கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து மாவு வந்து இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க. அப்படின்னா டக்குன்னு மடிச்சிடலாம். இந்த மாதிரி 2 சைடுமே மாவு வந்து ஃபஸ்ட்டே தேய்ச்சிருங்க. அந்த கோதுமை மாவு கரைச்சிருக்கோம்ல அது. இது வந்து டக்கு டக்குன்னு நம்ம வந்து மடிச்சுக்கிறலாம். எடுத்துகிட்டு ஒரு ரைட் சைடு, அதோட ஒரு லெஃப்ட் சைடு. பாருங்கள், கோன் ஷேப் வந்துருச்சா?
இப்போ இதுக்குள்ளே நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஸ்டஃபிங் உள்ளே வச்சிட வேண்டியதான். உங்களோட விருப்பம் தாங்க. ஸ்டஃபிங்கில் வந்து உருளைக்கிழங்கு, பட்டாணி எது வேணாலும் போட்டு செஞ்சுக்கிறலாம். ஆனால் நிறைய பேரோட ஆல் டைம் வந்து ஃபேவரட் வந்து இந்த வெங்காய சமோசா தான். ஏன்னா உருளைக்கிழங்கு வந்து கொஞ்சம் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு அப்படின்னா கூட கெட்டு போகிற மாதிரி ஸ்மெல்லு வந்துடும். அவ்வளோதாங்க. இதே மாதிரியவே எல்லாத்தையும் மடித்து ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. டக்கு டக்குன்னு எண்ணெயில் போட்டு பொரிச்சிடலாம். நான் இதே மாதிரி எல்லாத்தையுமே ரெடியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. ஒன்று ஒன்றா போட்டு பொரிக்க வேண்டியதான். எண்ணெய் வந்து மிதமான சூட்டில் வச்சுக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் தேவையில்லை. இந்த மாதிரிங்க போட்டோன்னு இந்த மாதிரி பொரிஞ்சிடணும். அதே போல் ரொம்ப சிம்மிலையும் வைக்காதீங்க, எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும். முன்னாடி பின்னாடி திருப்பி போட்டுக்கோங்க. அப்போனா தான் எல்லாமே ஒரே மாதிரி கலரில் இருக்கும். நல்லா அந்த கோல்டன் கலரில் கடையிலலாம் இருக்கும்ல, எல்லாம் ஒரே மாதிரி கலரில் இருக்கும். உங்களோட பாத்திரத்துக்கு தகுந்தாப்பில் 3-4 போட்டு பொரிச்சுக்கிறலாம். அப்பப்போ மட்டும் திருப்பி விட்டுக்கோங்க. பாருங்கள், மேலே நல்லா மொறுமொறுன்னு வந்துருச்சு பாருங்களேன். லைட்டாக அந்த கலர் மாதிரி எல்லாம் ஒரே மாதிரி கலர் வந்துருச்சுனாலே எடுத்துட வேண்டியதாங்க. நம்மளுக்கு உள்ள வெங்காயம்லாம் வேகணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அதில் வந்து நல்லா வதங்கினது தான். அவ்வளோதாங்க. இந்த மாதிரி நல்லா கோல்டன் கலரில் வந்துருச்சு அப்படின்னாலே எடுத்துட வேண்டியதான். இந்த லீவு டயத்தில் குழந்தைங்க ஸ்நாக்ஸ் கேட்டாங்க அப்படின்னா 1 கப்பு கோதுமை மாவு, ஒரு 3 பெரிய வெங்காயம் இருந்தாலே போதுங்க. நம்ம டக்குன்னு செஞ்சு கொடுத்துடலாம். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம் கோதுமை மாவில் செய்கிறதுனால. இதே மாதிரியவே நான் வந்து எல்லாத்தையுமே 2-3 போட்டு பொரிச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். ஆனால் அந்த சமோசா மட்டுங்க எவ்வளோ சாப்பிட்டாலுமே ஆசை தீரவே தராது. குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக இதே மாதிரி தான் சாப்பிடுவாங்க. நீங்கள் வந்து கட் பண்ணும்போது ரொம்ப சைஸ் வந்து சின்னதாக கட் பண்ணிங்க அப்படின்னா குட்டி குட்டியாக இருக்கும். அவ்வளோதான். இதே மாதிரியவே எல்லாத்தையும் பொரித்து ரெடியாக எடுத்து வச்சாச்சு. நான் வந்து கொஞ்சமாக மட்டும் மேலே கருவேப்பிலை வந்து லைட்டாக பொரித்து போட்டேன், நல்லா வாசனையாக இருக்கும். பாருங்கள் உள்ளக்கு எப்படி இருக்குது அப்படின்ட்டு. லைட்டாக பிச்சாலே போதுங்க, நிறைய ஆனியனோட சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணிவிட்டு சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.